We thank God for the life of our beloved Pastor Henry Thomas, who has gone to be with the Lord. கர்த்தருடைய விருப்பையோடு கடந்து சென்றிருக்கிறதான நம்முடைய அருமையான பாஸ்டர் எம்டி தாமஸ் அவர்களுடைய அழகான வாழ்க்கைக்காக நாம் கர்த்தருக்கு நன்றி அறிவிக்கிறோம். We have all experienced many blessings through his life, especially after he came to this responsibility, to show this great responsibility under his device last Friday. குறிப்பாக இந்த பெரிய உத்தரவாதத்துக்கு பொறுப்புக்கு அவர் கடந்து வந்த பிற்பாடு அவருடைய ஜீவியத்தின் மூலமாக நாம் எல்லாருமே அதிகமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். கடந்த வெள்ளிக்கிழமை இரவு தன்னுடைய ஓட்டத்தை முடிந்து அவர் கர்த்தருக்குள்ளே கடந்து செல்லும் வரைக்கும் அவருடைய ஜீவியம் நமக்கு மிகவும் பெரிய ஆசீர்வாதமாக இருந்தது. Many who did not know him before have benefited from all the testimonies that were shared during these days. அவரை பற்றி இதற்கு முன்னே அறிந்திராத பலரும் கூட இந்த நாட்களில் அவரை குறித்து பகிர்ந்துவிடப்பட்டதான சாட்சிகளின் மூலமாக நீங்கள் நன்மை பெற்றிருக்கிறீர்கள். His life was an outstanding example of what the life of a true consecrated servant of God should be. ஒரு மெய்யான அதிசயப்பட்டதான கர்த்தருடைய ஊழியரின் ஜீவியம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு தலைசிறந்த உதாரணமாக பாஸ்டர் அவருடைய ஜீவியம் காணப்பட்டது. It is not exclusively a life that he had to live alone, but it's a life that collectively all the servants of God should also experience. அவர் மாத்திரம் தனிமையாக அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தார் என்று சொல்வதற்கு இல்லை. கர்த்தருடைய ஊழியர்கள் ஒவ்வொருவருமாக நாம் அப்படிப்பட்ட அதே வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். When I heard of the early days of his testimony and all these experiences in currently or what God did in his time, I am searching my life to set it right and bring it to the right standard. அவருடைய ஊழியத்தின் ஆரம்ப நாட்களை குறித்து நான் கேள்விப்பட்டதான சாட்சிகள் மற்றும் இப்பொழுது சமீபத்திலே கூட கர்த்தர் அவருடைய செய்ததான ஆச்சரியமான கிரியைகளை குறித்து கேள்விப்படும் போது என்னுடைய ஜீவியத்தை சரிப்படுத்தி அதே அனுபவத்தை கடந்து வர வேண்டும் என்று நான் என்னுடைய ஜீவியத்தை அந்த சாட்சிகளின் அடிப்படையிலே ஆராய்ந்து பார்த்து கொண்டிருக்கிறேன். This is the standard of a life of a servant of God who would be caught up at the rapture. A servant of God desires to be caught up at the rapture. This is the life that you should live. கர்த்தருடைய ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட விரும்புகிறதான எந்த கர்த்தருடைய ஊழியர்களும் வாழ வேண்டியதான வாழ்க்கை தரம் இதுவாக தான் இருக்கிறது. So therefore, with that in mind, let us try to recall the good life that he lived, and to help us live more, we will go through the scriptures to find out what the word of God says of the standard of a consecrated servant of God. That is what we saw and heard, or we saw through his life and heard through all these testimonies. இந்த நேரத்திலும் கூட ஒரு முறை கூட பாஸ்டருடைய ஜீவியத்தை நாம் நினைவு கூர்ந்து குறிப்பாக கர்த்தருடைய வசனத்தையும் ஆதாரமாக கொண்டு அவருடைய ஜீவியத்திலே நாம் கண்டு கேட்டு அனுபவித்ததான ஒரு மெய்யான பிரதிஷ்டை பண்ணப்பட்டதான கர்த்தருடைய ஊழியருக்கு இருக்க வேண்டியதான அந்த ஜீவியத்தின் தரம் என்ன என்பதை குறித்து சில காரியங்களை நமக்கு நாம் நினைவூட்டிக் கொள்வோம். It is very important that all the sons of God take to heed to these words. You may have a knowledge, but let it become something that you experience in your spirit. இது கர்த்தருடைய ஊழியர்கள் எல்லாரும் ஜாக்கிரதையாக செஞ்சு கொடுக்க வேண்டியதான ஜீவியத்தின் அனுபவங்களாக இருக்கிறது. சில வேளை உங்களுடைய ஜீவியத்திலே அறிவிலே இருக்கலாம், ஆனால் இது உங்களுடைய ஆவியிலே உங்களுடைய அனுபவமாக மாற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. In fact, all the such a life that affected all the sons of God and the children of God is because of these basic standards that you're going to hear now.
இப்பொழுது பாஸ்டருடைய ஜீவியம் எல்லா கர்த்தருடைய ஊழியர்கள் மற்றும் விசுவாசிகளுக்கு ஒரு நல்ல நேர்மறையான தாக்கத்தை உண்டு பண்ணியிருக்கிறது என்று சொன்னால், இந்த பிரதிஷ்டையின் அடிப்படையான காரியங்கள் அவருடைய ஜீவியத்திலே காணப்பட்டது. இப்பொழுது கர்த்தருடைய வசனத்திலிருந்து நாம் அதை சிந்திக்க போகிறோம். Listen to like you have heard and listen to the word of God in the past. And listen very carefully and you will see this reflected and has been reflected through the life of our dear beloved servant of God. நம்முடைய அருமையான பாஸ்டருடைய ஜீவியத்தில் கர்த்தருடைய ஊழியக்காரர்களுடைய ஜீவியத்திலே வெளிப்பட்டதான அந்த சுபாவங்களை நீங்கள் மிகவும் கவனமாக கேளுங்கள். இதை சாதாரணமாக வழக்கமாக நீங்கள் இது பண்ணி கேட்ட பிரசங்களை கூட அப்படி கேட்டு விட்டு விடாதீர்கள். Believers who listen to this, you will know the preciousness of the calling of a servant of God and why you are in this fellowship. What God is going to do for you through such servants of God to make you ready for the eternal kingdom of God. ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரருடைய வெளியேற பற்றிய அழைப்பின் அந்த கற்பைகளை விசுவாசிகளை கேட்கும் போது உணர்த்தப்பட முடியும். நீங்கள் ஏன் இந்த அப்போஸ்தலரை கேட்டில் கொண்டு வரப்பட்டிருக்கிறீர்கள்? இப்படிப்பட்ட பிரதிஷ்டையுள்ள கர்த்தருடைய ஊழியத்தின் மூலமாக கர்த்தர் உங்களை கர்த்தருடைய ரகசிய வருகையில் ஆயத்தமாக உங்களுக்குள்ளே என்ன கேள்வி செய்கிறார் என்பதையும் நீங்கள் இதை கவனமாய் கேட்கும் போது உங்களுக்கு அது புரியும். Precisely speak of the points so that it will make it easy for you to understand by the grace of God. நான் சில குறிப்புகளாக நான் அதை உங்களுக்கு சொல்லிக் கொண்டு போகிறேன். கர்த்தருடைய கிருபையினாலே இது உங்களுக்கு எளிதில் விளங்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். Revelation, the 14th chapter. வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரத்தின்படி, As we know, Pastor Henry Thomas, though he was renowned for his knowledge of the doctrines and his Bible studies and his preachings, பாஸ்டர் ஹென்றி தாமஸ் அவர்கள் தன்னுடைய வேத அறிவு மற்றும் இந்த உபதேசங்கள் அதை குறித்ததான நிபுணத்துவம் மற்றும் தன்னுடைய பிரசங்கத்திற்காக எல்லாரும் அறியப்பட்டிருந்தாலும், I see the journeys like with him, reading the doctrine books. நான் அவரோடு கூட விமானத்தில் பிரயாணம் பண்ணி கொண்டு போகும்போது அவர் உபதேச புஸ்தகங்களை படித்துக் கொண்டு வருவதை நான் கண்ணால கண்டிருக்கிறேன். So therefore, he just didn't rely on his old knowledge, he kept reading it again and again. அவர் தனக்கு இருந்ததான அந்த பழைய அறிவை சார்ந்து கொண்டிருக்கவில்லை, திரும்பவும் உபதேச புஸ்தகங்களை அவர் படித்துக் கொண்டு வந்தார். That is what he said by sons of God, especially read the doctrine books. அதைதான் கர்த்தருடைய ஊழியர்களுக்கு ஒரு தலைமை பிரதானமான அறிவுரையாக அவர் சொல்லி வந்தார். உபதேச புஸ்தகங்களை நன்றாக வாசியுங்கள் என்று. First point, according to Revelation chapter 14, this is the life of a servant of God, as we see in this our dear pastor, beloved pastor's life too. Revelation chapter 14 verse 1 is written. வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் இப்பொழுது வாசிப்போம். இதுதான் நம்முடைய அருமையான பாஸ்டருடைய ஜீவியமாகவும் இருந்தது. இதோ ஸ்திரீயும் மலையிலே ஆட்டுக்குட்டியானது அவரோடு கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருக்கிற 1,40,000 பேரையும் நிற்கப்பட்டேன். And go a lamb to the Mount Zion, and with him 144,000, having his father's name written in their foreheads. So here we see those in Zion, they have the Father's name written on their foreheads. இங்கே நாம் வாசிக்கிற காரியம் என்னவென்றால், சீயோன் மலையின் மேல் இருக்கிறவர்கள் அவர்களுடைய நெற்றிகளில் பிதாவின் நாமம் எழுதப்பட்டிருந்தது. So we read that the Father's name here is an experience they have. It is written on their foreheads. It means they are those who have surrendered their mind in order to do God's will. பிதாவின் நாமம் இவர்களுடைய நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்தது என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். இவர்களுடைய ஒரு அனுபவமாக இருக்கிறது. அதாவது தங்களுடைய மனதை தேவனுடைய பரிபூர்ணமான சித்தத்தை செய்யும்படியாக இவர்கள் ஒப்புக் கொடுத்திருந்தார்கள் என்பதை அது காட்டுகிறது. And also, secondly, it means they do not do their own will. இரண்டாவதாக, அப்படியானால் அவர்கள் தன்னுடைய சொந்த சித்தத்தை செய்வது இல்லை. Thirdly, Jesus, when he was on this earth, was obedient to the Father. Though he was the Son,
he was seeing the glory of the Father. மூன்றாவதாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மாம்ச சரீரத்தில் இருந்தபோது அவர் பிதாவுக்கு கீழ்ப்படிந்தவராக இருந்தார். அவர் குமாரனாய் இருந்தும் தேவனுடைய மகிமையை உடையவராக அவர் காணப்பட்டார். These servants of God do the will of God, being obedient to God. அப்படிப்பட்ட கர்த்தருடைய ஊழியர்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்தவர்களாய் கர்த்தருடைய சித்தத்தை செய்யும் போது They are seeing that Father's glory as it was in Christ. கிறிஸ்துவுக்குள் எப்படி பிதாவின் மகிமை காணப்பட்டதோ இந்த கர்த்தருடைய ஊழியர்கள் பிதாவின் மகிமையை உடையவர்களாக காணப்படுகிறார்கள். Therefore, we see they are seen standing together with Christ on Mount Zion eternally. எனவே தான் நிச்சயமாக சீயோனிலே கிறிஸ்துவோடு கூட அவர்கள் இருக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். And apart from that, this Father's name written in the foreheads speak of them having God the Father's nature. That means they are like fathers to the church, to the whole world. இரண்டாவதாக பிதாவின் நாமம் அவர்களுடைய நெற்றியில் எழுதப்பட்டிருக்கிறது என்பதனுடைய அர்த்தம் அவர்கள் பிதாவினுடைய சுபாவத்தை தன்மைகளை உடையவர்களாக இருக்கிறார்கள். சபைக்கும் முழு உலகத்திற்கும் அவர்கள் பிதாக்களாக இருக்கிறார்கள்.